நீங்க எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனா அதுக்கு நான் பிராக்டிஸ் பண்றீங்களா நீங்க பாக்கணும். காலைல எழுந்துக்கிறீங்கன்னு வச்சுங்க, எழுந்த உடனே நீங்க வாய் கொப்பளிச்சுட்டு ஒரு 1 லிட்டர் பாட்டில்ல பாத்தீங்கன்னா தண்ணியை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும், சப்பாங்கால போட்டு தரையில உட்காந்து தரையில உட்காந்து எழுந்துக்கிற பழக்கமும் தரையில உட்காந்து சாப்பிடுற பழக்கத்தையும் தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேரு நீ ப்ராப்ளத்திலயும் போன் லேட்டர் ப்ராப்ளத்திலயும் அவஸ்தப்பட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரே காரணம் என்னன்னா லெக்மெண்ட் மூவ் பண்ண தெரியாதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிறாங்க. நீங்க சோஃபா நீங்க பாத்தீங்கன்னா நீங்க டைனிங் டேபிள்லயே உட்காரீங்கன்னா கூட சேர்ல உட்காரீங்கன்னா கூட சப்பாங்கால் போட்டு உட்காந்துக்கி. ஏன் சப்பாங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடணும்? நமக்கு முழுசா சொல்லி தரதுக்கு ஆள் இல்லாதனால நம்ம என்ன பண்ணோம்னா அது அரைகுறையா கத்துக்கணும் போயிடும். உட்காந்து ஏன் சாப்பிடணும்னு சொல்றோம் அப்படின்னா நம்ம வாய்க்குள்ள வாய் திறந்து சாப்பிட சொல்ல ஏர் உள்ள போகும், காத்து உள்ள போகும். அந்த காத்து உள்ள போக சொல்ல நீங்க குனிஞ்சி நிமிந்து நீங்க சாப்பிட சொல்ல அந்த காத்து திருப்பி ரிவர்ஸ் ஆகி வெளில ஓடியும். அப்ப என்ன ஆகும்னா நீங்க சாப்பிட ஈஸி டைஜஷன் நல்லா நடக்கும்.